நீங்கள் எப்போவாவது உங்களோட ஃபேக்ட்ரிலேயோ பேக்கரியிலையோ ஷோரூம்லேயோ இந்த வேலையும் நான் தான் பண்ணணுமா, இவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நானே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சது உண்டா? அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். ஒரு சின்ன பேக்கரியில் ஆரம்பித்து வளர்ந்து வரக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. வேலை முடிஞ்சிடுது, ஆனால் நான் இருந்தாதான் இல்லை நான் சொன்னாதான் அப்படின்ற நிலைமை தான். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் தவறுகளை திருத்துறீங்க, பேமெண்ட்ஸையும் நீங்களே ஃபாலோ பண்ணுறீங்க, நாளைய வேலைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்கிறீங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான நம்பிக்கை என்னன்னா, நான் செய்யலைன்னா இது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறவங்க நேரத்துக்கான மதிப்பை நீங்கள் என்னைக்காச்சும் போட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே டீம் சரியாக வேலை செய்யணும், சரியாக நடந்துக்கணும், கஸ்டமர்ட்டேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. இது எல்லாத்துக்காகவும் நம்மளே இன்வால்வ் ஆகி நிறைய விஷயத்தில் ஓடுறோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஏதோ ஒரு ஆள் நம்மக்கிட்ட வேலைக்கு வரலனாலும் அன்னைக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த வேலை அவருக்கு தான் தெரியும். இல்லை நம்மளே ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா ஒரு வேலையும் நடக்காது, எல்லாம் கெட்டு போயிடும். இப்படி நிறையா விஷயங்களை யோசித்து செஞ்சு உடலால் மட்டும் இல்லை மென்டலாகவும் டயர்டாகிடுறோம். அப்படி உங்களுக்கு நடக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் ஒன்றும் மிஷின் இல்லையே. ஆனால் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மிஷின் மாதிரி ரன் பண்ண வச்சா என்ன நடக்கும்? இந்த பெரிய சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இதில் பெரிய பாட்டில் நெக் என்ன தெரியுமா? அது உங்கள் டீம் கிடையாது. நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கல்ல ஒரு விஷயம், நான் இருந்தால் தான் இது எல்லாமே சரியாக நடக்கும்னு. அந்த நம்பிக்கையை தான் முதல்ல உடைக்கணும். அந்த நம்பிக்கையிலேருந்து வெளிவந்த பிறகு நீங்கள் இல்லாமலே உங்கள் கம்பெனி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க சில எளிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை எந்த ஒரு பெரிய கம்பெனி ஓனராவது பண்ணுறாங்களா? நாமளே எல்லா வேலையும் செய்யணும், நாமளே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும், நாமளே எல்லாத்துக்கும் பயப்படணும், நாம் இது சரியாக தான் நடக்கணும் நாமளே நம்புறதில்லை. மாற்றம் வரணும்னா சில உண்மைகளை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் டீம் சோம்பேறித்தனமாக இல்லை, அவங்களுக்கு சரியான வழிமுறைகளை இன்னும் நாம் சொல்லலை. இவ்வளவு தூரம் நீங்கள் வளர்த்து எடுத்துகிட்டு வந்த நீங்கள் காலத்துக்கும் நீங்களே தான் அதை உங்கள் தோளில் சுமக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்க. சரி, என்ன தான் செய்யணுங்கிறதுக்கு வருவோம். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவும் ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச்சும் என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் பெருசாக வளர்த்தெடுத்து ஒரு பெரிய லீடராக இருக்கிற எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் இருக்கிற காமனான குவாலிட்டி என்னென்னா, அவங்களோட 80% நேரத்தை அவங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. மீதி வேலைகளை நெறிமுறைப்படுத்தி தங்களோட டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட்டை டீட்டெயில்டாக பட்டியலிட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் எந்தெந்த வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்து அதை யாருக்கு மாற்றி கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ணி அதுக்கான வழிமுறைகளை கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை இப்போவே நீங்கள் எடுங்க. இதெல்லாம் எங்கேருந்தோ படிச்சுட்டு சொல்கிறத விட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நடந்ததை சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும் இல்லையா? என்னோட கிரேமோட் ஃபேக்ட்ரிக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறேன். ஆயுத பூஜை அன்னைக்கு போயிட்டு டீமுக்கு மோட்டிவேஷனும் அடுத்த வருஷத்துக்கான கோல்ஸும் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னோடய ஷோரூம்ஸ்க்கான விசிட்டு நான் சில மாதங்களுக்கு ஒரு முறை தான் பண்ணுறேன். கிரிட்டிக்கலான நீடை தவிர்த்து என்கிட்ட என் டீம் எதுக்குமே என்கிட்ட வர்றதே கிடையாது. டீம் சொன்ன வேலைகளை பண்ணுறாங்கங்கிறது இருக்கட்டும், கடந்த 2-3 வருடங்களில் புது ப்ராடக்ட்டுக்கான என்னோட ஐடியா எதுவுமே இல்லாமலே என்னோட டீமே அவங்களோட இனோவேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி கிரேமோட் வெப்சைட்லேயும் அமேசான்லேயும் லிஸ்ட்டும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான சேலை பண்ணியிருக்காங்க. கிரேமோட் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிக்கும் என்னோட ஒரு இன்புட் கூட கிடையாது. கம்பெனி இந்த 2-3 வருடங்களில் குறைஞ்சபட்சம் 50% வளர்ச்சியாக அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் தான் எங்களோட ஹையஸ்ட் க்ரோத்து. நான் அதில் ஃபாலோ பண்ண எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு கிட்டாக நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை இமீடியட்டாக எடுங்க. உங்களுக்கெல்லாம் கோல்டன் ரூல் ஒன்று சொல்கிறேன். ஒரு வேலையை உங்கள் டீமில் யாராலையாச்சும் பண்ண முடியும்னா அவங்க தான் அதை செய்யணும்.
ஒரு வேலை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும்னா, அது நீங்கள் இல்லைன்னா நடக்காதுங்கிற இடத்துல இருந்து நெறிமுறைகளாகவும் வழிமுறைகளாகவும் வடிவமைச்சு கொடுத்துடணும். இறுதியாக ஒரு வேலையை எப்படி முறைப்படுத்தணுங்கிற உதாரணத்தோட இந்த பாட்காஸ்ட்டை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு வேலை விடும் பொழுது அதை யார் செய்கிறா, அதுக்கான தேவைகள் என்ன இருக்குங்கிற தெளிவோட ஒரு வேலையை கொடுத்துருக்கணும். அது கூடவே அந்த வேலையை சரியாக செய்கிறாங்களாங்கிறத அவங்களே சுய பரிசோதனை செய்யறதுக்கான செக்லிஸ்ட் என்கிற சரிபார்ப்பு பட்டியலை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்படி எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சு முடித்த பிறகு அதை யார் ரிவ்யூ பண்ணுவா, யார் அதை சரிபார்ப்பாங்கிறதுக்கான தெளிவு அந்த டீமில் இருக்கணும். ஓனர் மட்டுமே ரிப்போர்ட்ஸை சரி பார்க்குறாங்கன்னா அது டேஞ்சரஸ். ஏன்னா ஓனர் ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க தவறிட்டா அப்போ யார் கண்டுபிடிப்பார்? இப்போ அந்த ரிப்போர்ட்டில் ஒரு தவறு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது அந்த தப்பு எதனால் வந்திருக்குங்கிற காரணத்தை இமிடியேட்டாக ஆராயணும். ஒருவேளை டேட்டா தப்பாக காப்பி பண்ணியிருக்கலாம், ஃபார்முலாலே தப்பாக இருக்கலாம், இல்லை அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவருக்கான புரிதல் கம்மியாக இருக்கலாம். இப்படி எந்த காரணம்ங்கிறத ஆராய்ஞ்சு அந்த காரணத்துக்கேற்ற சொல்யூஷன் அரைவ் பண்ண பிறகு அந்த தவறு திரும்ப நடக்காத இருக்கிறதுக்கான வகையில் செயல்பாட்டு முறையை திருத்தம் செஞ்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார்முலா தப்பாக போட்டிருக்காங்கன்னா அப்போது அவங்க ரிப்போர்ட்டை தர்றதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை திரும்ப செக் பண்ணணுங்கிறத ஒரு செக்லிஸ்ட்டை ஆட் பண்ணிடணும். இப்போது அந்த பர்சன் சரியான புரிதல் இல்லாமல் அதை பண்ணியிருந்தா அவரை ரீட்ரெயின் பண்ணி அந்த வேலையை திரும்ப கொடுக்கணும். இது எல்லாமே செயல்பாட்டு முறையில் வரும்பொழுது உங்களுக்கான எல்லா தலைவலியும் குறைஞ்சி நீங்கள் ஒரு பாரமும் இல்லாமல் உங்கள் தொழிலை எளிய வகையில் நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வந்துட முடியும். மொத்த வேலையையும் இப்படி முறையாக கொடுக்கறத தான் ஆங்கிலத்தில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபின்னு சொல்கிறாங்க. தமிழில் நிலையான செயல்பாட்டு முறை. உங்கள் மொத்த தலைவலிக்கும் ஒரே மருந்தான சிஸ்டம்ஸை எப்படி கம்பெனி உள்ள எடுத்துகிட்டு வர்றதுங்கிறத அடுத்தடுத்த பாட்காஸ்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.